தேங்காய் பால் காரக்குழம்பு அதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. இந்த வீடியோவில் எண்ணெய் தாராளமாக விட்டு எண்ணெய் காஞ்சதும் வடகம் போட்டு தாளிச்சிட்டு கத்திரிக்காவை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதங்கினதும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நம்ம நல்லா அந்த கத்திரிக்காயை வதக்கலாம். வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம்னாக்கா தக்காளி ஒரு 4-5 தக்காளியாவது இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். தக்காளி அதிகமாகவும் வெங்காயம் கம்மியாகவும் இருக்கணும். கறிவேப்பிலை போட்டு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளியை சேர்க்கும் போதே பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. எந்த குழம்பு இருந்தாலும் பச்சை மிளகா போட்டு செஞ்சது நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் அவரைக்காவை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் கொஞ்சம் சும்மா லைட்டாக வதக்கினாலே போதும், ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தேவைக்கு போட்டுக்கலாம். கரைச்சி வைத்த அந்த புளி தண்ணியும் தேங்காய் பாலோடு சேர்த்துக்கலாம். எதுக்கு தேங்காய் பால் போட்டு செய்கிறோம்னாக்கா அந்த அவரைக்காவோட அந்த புளி, அந்த தேங்காய் பால், இந்த மசாலாலாம் செய்யும்போது சூப்பராக இருக்கும். வாசனை பயங்கரமாக இருக்கும். குழம்பு இதை மாதிரி கொதித்து வந்ததும் நம்ம கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுட்டு திரும்பவும் மூடிக்கலாம். மூடிட்டு திரும்பவும் நம்ம அதை திறந்து பார்க்கும்போது குழம்பு அந்த கரண்டியில் ஒட்டி வரணும். குழம்பு நல்லா ஒட்டி வந்துச்சுனாக்கா குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதை மாதிரி ஒட்டணும் கரண்டியில். இன்னும் திக்காக வேணும்னாலும் இன்னும் நல்லா சுண்டை வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அந்த மாதிரி கூட நம்ம சுண்டை வச்சு எடுத்து சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்குலாம் சூப்பராக இருக்கும். கூட ஒரு கருவாடெலாம் சுட்டு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசம்.